90% சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ற நிறைய விஷயங்கள் தப்பானதா இருக்கு. சக்கரை நோயாளி பேஷண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேலை செய்யறது இல்ல அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களோட ரத்தத்துல சர்க்கரை அளவுகள் குறைஞ்சாலும் வியாதி மட்டும் முத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமைய அடைஞ்சிட்டே இருக்கு. எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட போன வீடியோல சர்க்கரை நோய் எப்படி வருது அப்படிங்கறத நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அதை பத்தி சுருக்கமா நான் சொல்றேன். அப்போ ஏன் வேலை செய்யறது இல்ல அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிடுற உணவு, அதாவது மாவுச்சத்து, சர்க்கரை, இப்படி எல்லா உணவுமே நம்ம ரத்தத்துல போய் ஹை பிளட் சுகர், அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவுகளை ஜாஸ்தி பண்ணுது. இதனால நம்மளோட கணையம், அதாவது பான்கிரியஸ் வந்து ரத்தத்துல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகமா சுரக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்ப ரத்தத்துல ஹை சுகர் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹை இன்சுலின் அப்படிங்கிற நிலைமையும் ஏற்படுது. இன்சுலினோட வேலை என்ன? ரெண்டு இருக்கு. ஒண்ணு, ரத்தத்துல அதிகமான சர்க்கரை இருந்தது அப்படின்னா அதை நார்மல் ஆக்குறது அதோட முதல் வேலை. ரெண்டாவது வேலை, எக்ஸ்ட்ராவா இருக்கிற சர்க்கரைய கொழுப்பா மாத்தி சேமிச்சு வச்சுக்கிறது. இதுதான் அதோட ரெண்டு வேலை. சோ இப்போ இன்சுலின் அதிகமாயிடுச்சு அப்படின்ன உடனே அதோட ஃபர்ஸ்ட் வேலை சர்க்கரை அளவுகளை குறைச்சிருது. ரெண்டாவது வேலை, அதிகமா இருக்கக்கூடிய இந்த சர்க்கரைகளை நம்மளோட கல்லீரல் கல்லீரல் தான் நம்ம உடம்புல ஸ்டோரேஜ் பேங்க் அந்த மாதிரி வேலை செய்யுது. அப்போ அந்த ஸ்டோரேஜ் பேங்க்ல கொண்டு போய் இந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை எல்லாமே கொழுப்பா மாத்தி சேமிச்சு வச்சுக்க சொல்லுது இந்த இன்சுலின். கல்லீரலும் இன்சுலினோட பேச்சை கேட்டு அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி சேமிச்சு வச்சுக்குது. ஆனா இதுவே தினம் தினம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கிறப்போ கல்லீரல் ஒரு லிமிட்டை அடைஞ்சிருது. அப்போ அது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொழுப்பால நிறைஞ்ச கல்லீரலா மாறிடுது. கல்லீரல்ல உள்ள கொழுப்பு நிரம்பி வழி ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜ்ல கல்லீரல் வந்து இன்சுலின் சொன்ன பேச்சு கேட்க மறுக்குது. இனிமே என்கிட்ட கொடுக்காத, நான் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், உன்னோட சர்க்கரைய கொழுப்பா மாத்தி என்கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுது. இதுக்கு பேரு ஹெப்பாட்டிக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பெரிய பெரிய தசைகள்ல கொண்டு போய், அதாவது மசில்ஸ், அதுல கொண்டு போய் இன்சுலினை இந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரையெல்லாம் கொழுப்பா மாத்தி சேமிச்சு வச்சுக்குது. இந்த மசில்ஸ் இதுவுமே ஒரு கட்டத்துல தன்னோட லிமிட் அடைஞ்சதுக்கு அப்புறமா இனிமே என்கிட்ட கொண்டு வராத, என்னோட இடமெல்லாம் ஃபுல்லா கொழுப்பா நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி மசில்ஸ் தசைகளும் கொழுப்பால நிரம்பி வழிகிறப்போ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி இன்சுலின் பேச்ச கேட்க மறுக்குது. இதுதான் மசில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுமே, இந்த கல்லீரல் தசைகள் ரெண்டுமே எதிர்க்கிறது தான் இந்த சக்கரை நோயோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறமா இன்சுலின் வந்து வேற இடமே இல்லை, எங்கேயாவது வந்து நித்தம் வந்துகிட்டே இருக்கிற சர்க்கரைய நம்ம சேமிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாய சூழல்ல அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனு வேற எங்க சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த உறுப்புகள்ல சேமிக்க ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா இன்சுலின் சுரக்கப்படுற அந்த கணையம், பான்கிரியாஸ், அதுலயே கொழுப்பு உக்காந்துருச்சு அப்படின்னதுக்கு அப்புறமா இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறதே சிரமமாயிடுது. அதனால இன்சுலினோட வேலைகள் சரியா செய்யப்படுறது கிடையாது. அப்பதான் நம்ம ரத்த டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் வந்து 300-400 இருக்கு, சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இன்சுலின் சரிவர வேலை செய்யறது கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம ரத்தத்துல இந்த மாதிரி அதிகமான சர்க்கரை இருக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்சுலின் சரியா வேலை செய்யாத இந்த நிலைமையில தான் சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ், அதாவது தன்னோட வெயிட்டை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் இழைச்சு போய் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதனால அவங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு ஜாஸ்தியாகி வெயிட் குறைய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது. இந்த நேரத்துல அவங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா உறுப்புகள் பழுதாகி இறந்து போக கூட நேரிடலாம். இப்போ நீங்க என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம், குண்டா இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சக்கரை வியாதி வர்றதில்லையே, நீங்க வந்து கொழுப்பு எல்லா இடத்துலயும் படியறதுனால தானே சக்கரை நோய் வருதுன்னு சொல்றீங்க, அப்ப குண்டா இருக்கிற நிறைய பேருக்கு சக்கரை நோய் வரதில்லையே, அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதாவது ரெண்டு விதமான ஃபேட் டெபோசிஷன், அதாவது எங்க கொழுப்பு படியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட தோலுக்கு அடியில இருக்கிறதுக்கு பேரு சப்கியூட்டேனியஸ் ஃபேட். கை, வயிற்று பகுதி இதுலலாம் வந்து நம்மளால பிஞ்ச் பண்ண முடியும். அதாவது தொட்டா, அதாவது கொழ கொழன்னு இருக்கிறது, தோலுக்கு அடியில கொழ கொழன்னு இருக்கிற அந்த கொழுப்புக்கு பேரு சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த கொழுப்பு ஒரு சில பேருக்கு வயிற்று பகுதியில இருக்கிற கொழுப்பு ரொம்ப கெட்டியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது சப்கியூட்டேனியஸ் ஃபேட் இல்லாம நிறைய சமயங்கள்ல அது உறுப்புகளுக்கு இடையில இருக்கிற கொழுப்பு, அதனால அந்த மாதிரி இருக்கு. இந்த கொழுப்பு ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு பேரு விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ தோலுக்கு அடியில இருக்கிற கொழுப்பு அது நம்மளுக்கு பார்க்க அசிங்கமா இருக்கு, தொலை தொலைன்னு அசிங்கமா இருக்கு அப்படின்னாலும் இதனால நம்மளுக்கு இருதய பாதிப்பு, சக்கரை நோய் இந்த மாதிரி பெருசா வராது. ஆனா ஒரு சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தொப்பை இருக்கும். இந்த மாதிரி தொப்பை இருக்கு அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய
மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த கல்லீரல் கொழுப்பு ஃபார்ம் ஆகுறதுக்கு. இதனாலதான் ஒரு சில பேர் குண்டாவே இருந்தாலும் அவங்களுக்கு சப்கியூட்டினியஸ் ஃபேட், தோலுக்கு அடியில இருக்கிற கொழுப்பு நிறைய இருக்கு, அவங்களுக்கு உறுப்புகளுக்கு இடையில கொழுப்பு இல்ல அவ்வளவா அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் அவ்வளவு ஈஸியா வர்றதில்ல. ஒரு கட்டத்துல அதுவுமே அதிகமானதுக்கு அப்புறம் உறுப்புகள்ல கொழுப்பு படிய ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களும் அந்த நிலைமைய ரீச் பண்ணலாம். பட் மேபி கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே ஒரு சில பேர் ஒல்லியா இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு கொழுப்பு நேரடியா உறுப்புகள்ல கல்லீரல்ல போய் படியுது அப்படின்னா, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் டேமேஜ் நடந்துருச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ குண்டா இருக்காங்களோ ஒல்லியா இருக்காங்களோ, தொப்பை அதாவது வயிற்று பகுதியில கொழுப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுதான் பல வியாதிகளை உண்டு பண்ணுது, சர்க்கரை வியாதியும் உள்பட. சரி, இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் நமக்கு வேலை செய்யறது இல்ல, ஏன் வேலை செய்யறது இல்ல அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து சர்க்கரை லேசா ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு உடனே டாக்டர் நம்மளுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டயட்ல இருங்க, அதுலயே சர்க்கரை உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் உடனே போய் என்ன பண்ணுவோம், சாதத்துக்கு பதில் சப்பாத்தி அப்படின்னு சாப்பிடுவோம், அரிசி இட்லிக்கு பதில் ராகி களி அப்படின்னு சாப்பிடுவோம், வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை அப்படின்னு மாத்திக்குவோம் இல்லையா? இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைப் 2 சக்கர வியாதி இதுல வந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோனு அதிகமா இருக்கு. அப்போ இன்சுலினை குறைக்கிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைங்களா? நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல இன்சுலின் குறையவே இல்ல, அதுக்கு மாறா இன்சுலினை அதிகப்படுத்துற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யறோம் அப்படின்னா சக்கர வியாதி எப்படி முழுமையா குணமடையும்? முழுமையா குணமடைய வாய்ப்பு கிடையாது. இந்த டயட்லயும் இந்த மாதிரிதான் நம்ம தானிய வகைகள், அதாவது அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள்ல மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி இப்படி என்னவா இருந்தாலும் தானியங்கள்லயே பொதுவா மாவுச்சத்து அளவு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. அதுலயும் இந்த பழங்கள், நான் வந்து நிறைய சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ் வந்து நான் இனிமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ்லயும் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சக்கரை இருக்கு. சோ இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையுமே நம்மளோட கல்லீரலை நேரடியா பாதிக்குது. ஏன்னா இந்த ஃப்ரக்டோஸ்ங்கிற சக்கரை உடம்புல வேற எங்கேயுமே ஜீரணமாக முடியாது, கல்லீரலால மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும். அப்போ ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற எல்லாமே வந்து கல்லீரல் அப்படியே கொழுப்பாதான் மாத்த முடியும். இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை அப்படிங்கிறது இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ல இருக்கு, மெயினா பழங்கள்லயும் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம டயட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அது கல்லீரல் டேமேஜையும் சரி பண்ணாது. இன்னொன்னு, நம்ம சாப்பிடுற இந்த மாதிரி மாவுச்சத்து உணவுகள் நம்மளோட இன்சுலின் அளவுகளையும் ஜாஸ்தி பண்ணும். அப்போ நீங்க எடுத்துக்கிற இந்த மாதிரி தானிய வகை ஃப்ரூட்ஸ் டயட்டு வேலை செய்யாது. அடுத்தது வாக்கிங்க்கு வருவோம். வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க டாக்டர், வாக்கிங் போனா சர்க்கரை அளவு எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வாக்கிங் போறோம். வாக்கிங் போறது தவறு கிடையாது. வாக்கிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கல்லீரல் கொழுப்பு இருக்கு, அடுத்தது தசைகள்லயும் கொழுப்பு இருக்கு. நீங்க வாக்கிங் போறதுனால நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை தசைகளால யூஸ் பண்ண முடியும். தசைகள்ல இருக்கிற இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். மத்தபடி கல்லீரல் கொழுப்பு இது சரி பண்ணாது. கல்லீரல் கொழுப்பு சரி ஆகாத வரைக்கும் நம்மளால இந்த இன்சுலின் அளவுகளை குறைக்க முடியாது. அது குறையல அப்படின்னா சர்க்கரை நோயை சரி பண்ண முடியாது. அடுத்தது மாத்திரைகளுக்கு வரும். இது டயட்டு, வாக்கிங் இது எதுலையுமே கண்ட்ரோல் ஆகல அப்படின்னதுக்கு அப்புறம் 3வது கட்டமா டாக்டர் மாத்திரைகள் எழுதி தராங்க. ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் போட சொல்லி எழுதி தருவாங்க. அந்த மாத்திரைகள் போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்மளுக்கு சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலா இருக்கிற மாதிரி இருக்கும். சல்போனைல் யூரியாஸ், தயசோலிடின் டயோன்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாத்திரைகள் வந்து இன்சுலின் அளவுகளை அதிகரிச்சுதான் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இன்சுலினை அதிகம் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை அளவை குறைக்குது அப்படின்னா நீங்க ரத்தத்துல டெஸ்ட் பண்ணும்போது சர்க்கரை அளவு நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இன்சுலினோட அளவு அதிகமாவே இருக்கிறதுனால நம்ம உடம்புல பல உறுப்புகள்ல கொழுப்பு படிஞ்சு டேமேஜ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் நிறைய மாத்திரைகள்னால மட்டுமே சக்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது. 4வது கட்டமா இன்சுலின் ஊசி. டயட்டு, வாக்கிங்கு, டேப்லெட்ஸ் எதுலையுமே கண்ட்ரோல் ஆகல, இன்னமும் சர்க்கரை அளவு ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரு 3-4 மாத்திரை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இன்சுலின்ங்கிற ஊசியையும் நம்ம டாக்டர் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, 2 நாள் வெளியூர் போயிட்டு வீட்டுக்குள்ளார நுழையும் போது வீடு ஃபுல்லா தண்ணியா வெள்ளமா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கெட் எடுத்து அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில கொட்டுவோம், மாப் பண்ணுவோம். இது மட்டுமே பண்ணுவோமா, இல்ல எந்த பைப்பு லீக் ஆகுது, எந்த டேப் திறந்திருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணுவோமா? டேப்பை க்ளோஸ் பண்ணணும், அதானே புத்திசாலித்தனம். இல்லைன்னா நம்ம எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசத்துக்கு இந்த மாதிரி பக்கெட்ல தண்ணி அள்ளி ஊத்துறதும் மாப் அடிக்கிறது மட்டுமே ஒரு வேலையா வச்சிருப்போம்? செய்ய மாட்டோம் இல்லையா? எந்த பைப் லீக் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஏற்கனவே இன்சுலின் அதிகமா இருக்கிற ஒரு வியாதியில மறுபடி இன்சுலினை அதிகப்படுத்துற மாதிரியே உணவு, அப்புறம் மாத்திரை, இன்சுலின், ஊசி இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வியாதியில இருந்து நம்ம முழுமையா எப்படி குணமாக முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன செஞ்சா இந்த வியாதியில இருந்து முழுமையா குணமாகலாம்? இந்த வீடியோல எந்த மாதிரி டயட்டு, எக்ஸசைஸ், அப்புறம் மாத்திரைகள்,
அப்புறம் இன்சுலின் ஊசி இதெல்லாம் வந்து ஏன் வேலை செய்யறது இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல என்ன செஞ்சா இந்த சக்கரை வியாதியில இருந்து முழுமையா நம்மளால வெளியே வர முடியும், சக்கரை நோயாளிகள் உண்மையிலேயே என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாது, இத பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.